திராவிடர் விடுதலை கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அப்படி என்னதான் உறவு? விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளரை கொண்டு வந்து இந்த மேடையிலே ஒருங்கிணைத்து பேசிவிட முடியுமா என்கின்ற கேள்விகள் உங்கள் மத்தியிலே இருந்தாலும், வரலாற்றை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் வாருங்கள் தமிழ்நாட்டிற்கு சாதி ஒழிப்பு கழகத்திலே நீங்கள் இறங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தந்தை பெரியார் என்கின்ற இவே ராமசாமி என்பவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார், நான் செய்கின்ற பணியை ஒத்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார், நான் தமிழகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, அவரே அதை பார்த்துக் கொள்வார் என்று சொன்னாரே. அந்த அடிப்படை உறவின் காரணமாக, அது மட்டுமா, எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது. தந்தை பெரியாரை பற்றி பேசினாலும் கூட சாதியை பற்றி பேச மறுக்கின்ற இயக்கங்கள் இருக்கிறது. தந்தை பெரியாரை பற்றி பெரியாருடைய தத்துவங்களை கருத்துக்களை சொல்லுகின்ற இயக்கங்கள் மத்தியிலே தந்தை பெரியாருடைய மூல தத்துவமாக இருக்கின்ற சாதி ஒழிப்பு என்று வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் ஒழிப்பு என்று சொன்னாலே சாதி ஒழிப்பு என்று அர்த்தம். எனக்கு அண்ணன் குளத்தூர் மணியன் அவர்களையும் அண்ணன் ராஜேந்திரன் அவருடைய பேச்சை நான் நீண்ட நேரம் கேட்டிருக்கிறேன். அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், ஆக்கப்பூர்வமாக பேசக்கூடியவர். நான் எல்லாம் சிறு வயதிலே இருக்கின்ற பொழுது நான் முதலிலே அம்பேத்கரை பின்பற்றுவதற்கு முன்னால் நான் முதல்ல தந்தை பெரியாரைத்தான் என்னுடைய ஆசான குருவாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். தந்தை பெரியார்களை நான் பெரியார் அவர்களை படிக்கின்ற பொழுதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரை நான் கொஞ்சம் தாமதமாகத்தான் படித்தேன். நான் வெளிப்படையாக இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். காரணம், என்னுடைய தந்தை அவர்கள் கடவுள் எதிர்ப்பாளர், என்னுடைய சின்ன தந்தையார் அவர்கள் கடவுள் மறுப்பாளர். முழுக்க முழுக்க எங்கள் இல்லத்திலே தந்தை பெரியார் படம் தான் இருக்கும். ஆகவே எனக்கும் சிறிய வயதிலிருந்து தந்தை பெரியார் அவர்களை பார்த்து பழகி, அந்த தாடி வைத்து அந்த சிறுத்தையை பார்த்து பழகியே அவரை பார்த்து எனக்கு அதன் பின்னால் தான் புரட்சியாளர் அம்பேத்கரை படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. இந்த நாட்டிலே இருக்கின்ற ஆட்சி முறை, இந்த நாட்டிலே இருக்கின்ற தர்மம், நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் ஆட்சி மொழியில் இருக்கு. நான் கேட்கிறேன், எவனா ஒருத்தன் உண்மையாலுமே சூடு சொரணை யாருக்காச்சும் இருக்குன்னு சொன்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். சுத்தி ரெண்டு வேடிக்கை பார்க்கறீங்க, இவங்களுக்கு வேற பொழப்புள்ளியான்னு வேற நினைக்கிறீங்க. இன்னைக்கு சாமியை பத்தி மோசமா பேசுறானே, நைட் இவன் கண்ணில் சாமி கண்ணை குத்தாதா என்கின்ற கேள்வி கூட உங்கள் மத்தியிலே இருக்கும். இந்த நாட்டில் 5 வேளை உணவுக்கு உத்தரவாதத்தோட, இருப்பிடத்துக்கு உத்தரவாதத்தோட, சம்பாத்தியத்துக்கு உத்தரவாதத்தோடு இருக்கின்ற ஒரே சாதி எது? இடஒதுக்கீடு பத்தி சில பார்ப்பனர்கள் பூணுல அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு பேசுறான். இடஒதுக்கீடு வேணுமா? அறிவிருக்கம் வரக்கூடாதா? அறிவில்லாதவனுக்கு இடஒதுக்கீடு தரணுமா? ஒரு நாளைக்கு 5 கால பூஜை அப்படின்னு சொல்லி காலையில 7 மணிக்கு சட்டியில சோறு எடுத்து போய் ஸ்கிரீனை போட்டுறான். உள்ள மணியாட்டி சாமியை எழுப்புறானா, எழுப்பிட்டு காலையில காஃபி கொடுக்கறாராம். காஃபி கொடுத்துட்டு வந்த உடனே ஸ்கிரீன் அவுத்துட்டு தீபாத்தனை காட்டுறாராம். திருப்பி 9 மணிக்கு போறானா, ஸ்கிரீனை போடுறானா, சட்டியில சோறு உள்ள எடுத்து வச்சு சாமிக்கு சோறு ஊட்டுறானா, எடுத்து போயிட்டு திரும்பி வந்துடுறான். இப்படி 5 வேளையும் அரசாங்க சொத்துல மாமி கொழைய நெய்ய ஊத்தி சமைச்சு சாமிக்கு கொண்டு போய் கொடுக்கறானே. நான் கேட்கிறேன், சாமி சோறு துண்டு என்னைக்காச்சும் பீ பண்ணிருக்க? சோறு 5 வேளை சாப்பிடுது சாமி. ஆனா டே முட்டல்களை, முட்டா பயல்களை, நான் பார்ப்பனை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட, சாதியப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, சாமி ஏற்றுக்கொண்டிருக்கிற தருதலைகளை பார்த்து நான் கேட்கிறேன், இடஒதுக்கீடு பேசுறோம். ஆமா ஆமா இருக்குமோ? ஆமா, இடஒதுக்கீடு எதுக்கு இப்ப நமக்கு? சாதி எதுக்கு நமக்கு? இது என்னத்துக்கு அப்படின்னு பேசுற சூத்திர பயல்களா? நான் கேட்கிறேன், 5 வேளை வந்து சாமி பேரை சொல்லிட்டு சோறு சாப்பிடுறானே, எந்தவித உழைப்பும் செலுத்தாம அவனை பத்தி நீங்க என்னைக்காச்சும் யோசித்து இருக்கீங்களா? யோசித்தது உண்டா? அந்த கேள்வி யார் மனசால உண்டா? ரொம்ப படிச்சவர், அவர் தான் ஊர்லயே பெருசா படிச்சவர், அருமையான படிப்பாளி.
நம்ம டார்வினை வந்து பக்கம் பக்கமா சொல்றார். டார்வின் கோட்பாட பக்கம் பக்கமா சொல்றார். மனுஷன் எப்படி வந்தான் தெரியுமா? மனுஷனுடைய அந்த இது எப்படி தெரியுமா? பரிணாம வளர்ச்சி எப்படி தெரியுமா? குரங்கு இருந்து அப்படியே எட்டுச்சு, அப்படியே கை வந்துச்சு, கால் வந்துச்சு, நோய் வந்துச்சுன்னு சொல்றான். நான் கேட்கிறேன், டார்வின் கோட்பாட்டை ஒத்துக்குன்னு டார்வினுடைய கோட்பாட்டின் மூலமாகத்தான் இந்த நாட்டிலே இயல்பாக மனிதன் வந்திருக்க முடியும் என்று சொன்னால், சாதிய பேசுற இந்த சூத்திரர்களை பார்த்து நான் கேட்கிறேன், சாதிய பேசுற பெருமனுஷங்களை பார்த்து நான் கேட்கிறேன், குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னா மனுஷனுக்கு சாதி இருக்கிற, அப்ப மோலியார் குரங்கு, செட்டியார் குரங்கு, ரெட்டியார் குரங்கு எங்கடா போச்சு? இருக்கணும்ல. அந்த ரெட்டியார் குரங்கு, செட்டியார் குரங்கு, மோலியார் குரங்கு தானே ரெட்டியார், செட்டியார், மோலியார்லாம் வந்தாவனா? அப்போ சாதி என்பது மனிதர்களால், குறிப்பாக பார்ப்பவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தர்மம். தந்தை பெரியாருக்கும் அம்பேத்கருக்கு என்ன பெரிய விஷயம்? ஒண்ணும் கிடையாது. இரட்டை வாக்குரிமை வேண்டும், தனி வாக்காளர் தொகுதி வேண்டும் என்று புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் வெள்ளை காரணத்திலே போதி போராடி வெற்றி பெற்று இரட்டை வாக்குரிமை புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனே இங்க ஒருத்தருக்கு அப்படியே கோபம் வந்துச்சு. நம்ம காந்தி, நம்ம லாலா கடையில் இருக்கிற பூந்தி மாதிரி நம்ம காந்தி, அந்த காந்திக்கு அப்படியே கோபம் வந்துச்சு. அப்படியே போய் இரவரசியில் போய் உண்ணாவிரதம் இருக்கிறான். உண்ணாவிரதம், நான் சாப்பிட மாட்டேன். அப்படியே காங்கிரஸ்காரங்களாம் காந்தி செத்தா இந்த நாடு போய் அப்படியே மண்ணில் விழுந்து அமைங்கப்படும் சொல்லி, கடல் வந்து அப்படியே மூடிக்கும் சொல்லி, மலையெல்லாம் வெச்சு போடும் சொல்லி, அப்படியே அம்பேத்கர் போய் அம்பேத்கர் காந்தி உண்ணாவிரதங்கிறாரு. இருக்கட்டும், அவருக்கு எதனா சாப்பிட்ற பிரச்சனை இருந்துட்டு போட்டோம், உடம்பு சரியில்லை அவருக்கு. நீங்க வந்தா தான் காந்தி உண்ணாவிரதம் முடியும் நினைச்சுக்கிட்டான். அம்பேத்கர்கிட்ட கொண்டு போய், நம்முடைய காந்தி கிட்ட கொண்டு போய் அம்பேத்கர் நிறுத்தினா உடனே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆட நினைச்சுக்கின்னு வாங்கன்னு சொன்னா, இவரும் கேப்பார் பேச்சு கேட்டுன்னு போனார். போன உடனே என்ன நினைச்சான், இரவராசரை திறந்த உடனே அம்பேத்கர் துபுகடின்னு போய் நம்ம காந்தி காலில் விழுந்து என்ன மன்னிச்சுடுன்னு கேட்பார் நினைச்சுக்கின்னு காந்தியை கூட்டு போனான். நம்ம அம்பேத்கரை கூட்டு போனான். நேரா போனார் அம்பேத்கர், ஒரு சேரத்துக்கு முன்னாடி போட்டார், உட்காந்து கால் மேல கால் போட்டார். வாட் மிஸ்டர் காந்தி, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பசிக்கலையா உனக்கு? என்ன சாப்பிட்டா ஜீரணாவாதா? எதனா அப்ப இந்த பிரச்சனை இருக்கா உனக்கு? என்ன பிரச்சனை? இல்ல இல்ல, நீங்க 2 ஓட்டு கேட்டீங்க. ஆமா, என் பிரச்சனை 2 ஓட்டு கேட்டேன். என்ன உனக்கு பிரச்சனை? இல்ல 2 ஓட்டு போட்டா இந்து அப்படியே சந்துல போய் பொந்துல போய் பிரிஞ்சு போடும், இந்து மதம் அப்படியே பிரிஞ்சிடும், அப்படியே இந்தியா 2 கீழ்ச்சிக்கும் வரைபடத்துல, அப்படியே சுனாமி வந்து நடுவா பொழந்துக்கும், இந்தியா 2 போடும்னாரு. சரி, யாரு இந்து? எனக்கு இந்துக்கு என்ன சொல்லுது? யாரா இந்துன்னு கேட்டா காந்தி சொன்னா, தலையில பிறந்தானே அவன் தான் பார்ப்பனேன், பிரம்மாவுடைய தலையில பிறந்தவன் பார்ப்பனேன், தோலில பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்தவன் வைசியன், கால் பாதத்துல பிறந்தவன் சூத்திரன். சரி போ, பஞ்சமன் தான் நானு, நான் 5 தானே, எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை? போ, நான் அதெல்லாம் தனியா கேட்டேன்னு சொன்னா, இல்ல இல்ல, நீங்க வந்து அவருக்கு பிறக்கல, நீங்க நம்ம ஹரி என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமா இவருக்கு பிறந்த, ஆகவே நீ ஹரிஜனங்கள், ஹரி என்று சொல்லப்படுகின்ற வெங்கடேச பெருமாளுக்கு நீ பிறந்துட்ட. இன்னைக்கு பார்த்தா அப்படியே தாழ்த்தப்பட்டவங்க ஊர்ல பெருமாள் கோயில் வச்சுக்கின்னு நாமம் போட்டு ஜெயின் ஜப்தி ஆடிங்கிறான். தாழ்த்தப்பட்ட விசேடிக்காரன், ஏன்னா இவர் பெருமாளுக்கு பிறந்துட்டாரான். சரி, இப்படி பேசிருக்கும் போது அப்படி நீ, அதனால தான் நீங்க எல்லாம் ஹரிஜனர்கள் என்று காந்தி சொன்னவன். அவர் தான் முதல்ல அர்ஜுனன் பேர் வச்சாரு. அதுதான் நம்ம தோழர் பண்ணாரு, என்ன அர்ஜுனன் கூப்பிடுற யாருடா நாய் நீ அப்படின்னு காந்தியை பார்த்து இன்னைக்கு கேட்டாங்க தோழர்கள். அது சம்பந்தமா பெரியார்கிட்ட கேட்கிறாங்க, பெரியார் அவர்களே, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு வாக்கானது பாத்தீங்களா? ஆமா பார்த்தோம். என்ன? ஆமா, காந்தி சொன்னாரு, தலையில பிறந்தவன், தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், கால் பாதத்துல பிறந்தவன்ட்டு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, அவன்லாம் பிறக்கிறது அப்பா அம்மாவுக்கு பிறகு எங்கெங்கயோ பிறந்துக்கிறான். உண்மையாலுமே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் ஒரே சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம் தான். ஆகவே நான் உடன்படுகிறேன் என்று சொல்லி புரட்சியர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கொள்கை அளவிலே உடன்பட்டிருந்தாங்க. அந்த உணர்வு இந்த நாட்டிலே இங்கே 2 இயக்கங்களுக்கும் வந்திருக்கிறது. இங்க இருக்கின்ற திராவிட விடுதலை இயக்கத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதே உணர்வோடு தான் ஒரு மேடையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வு தான் இங்கே மேலோங்கி இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வது
அவர்களுடைய கட்சியினுடைய ஒரு எம்பளம். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட இயக்கங்கள் பாதி பேர் விமர்சிக்கிறான் பெரியார். இன்னைக்கு நேத்து கூட அது மேடையில் கூட நடிக்கிறான்டா ஒரு ஆளு. சினிமா நடிச்சது பத்தாதுன்னு மேடையிலேயே நடிக்கிறான் ஒருத்தன். அவன் சொல்றான் பெரியாரை நான் எதிர்த்தேன். டேய், பெரியாரை எதிர்ப்புறன்னு திராவிட கழகம் விடுதலை சிறுத்தைகளே சொல்றோம். பெரியாரை பத்தி மோசமா பேசினா தமிழ்நாட்டுக்குள்ள இனிமே எவனையும் அடிப்போம்டா. வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. தந்தை பெரியாரை விமர்சித்து விட்டு தமிழ்நாட்டில் எவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி அதை அங்கீகரிக்க முடியும்? தந்தை பெரியார் விமர்சித்து இருக்க முடியுமா? ஆகவே இந்த போலிகளுடைய பேச்சை எல்லாம் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்க கூடாது. நாம இங்க ஒரு எரிப்பு போராட்டத்தில் இருக்கோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலிலே நாடாளுமன்றத்திலே அடியெடுத்து வைத்தார். நாடாளுமன்றத்திலே அடியெடுத்து வைத்த முதல் பேச்சு கன்னி பேச்சு. அந்த பேச்சில் சொன்னாரு, இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற தலைவராக இருக்கின்ற வெண்மணி அவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கின்ற சோனியா காந்தி அவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சராக இருக்கின்ற மன்மோகன் சிங் அவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆனால் நான் என்னதான் உங்களை வாழ்த்தினாலும் இந்த நாடு மட்டுமல்ல, வெளிநாட்டிலே இருப்பவர்கள், அண்டை நாட்டிலே இருப்பவர்கள் இந்த இந்தியாவுடைய நாட்டை காரி துப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். வாழ்த்தின உடனே அப்படியே மன்மோகன் சிங்கும் அப்படியே குல்லா கொஞ்சம் மேல போய் கீழே இறங்கிச்சு. வாழ்த்துட்டார் நம்மளன்ட்டு. ஆனால் எழுச்சி தமிழன் திருமாவளவன் சொன்னார், இன்னும் இந்த நாட்டிலே இரட்டை குடியுரிமை இருக்கிறது. அதை பார்த்து இந்த நாட்டு மக்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தவர்களும் இந்தியாவிலே இன்னும் 2 குடியுரிமை இருக்கிறது என்று காய் துப்பிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை முதலிலே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒரு எழுச்சி தமிழர் திருமாவளவன் தான் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்க முடியும் என்று சொன்னால் இந்த நாடு எந்த நிலையில் இருக்கிறது? அரசியலமைப்பு சட்டம், சாதி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. பூணூல்காரன் சொல்றான் தீண்டாமை ஒழிக்கப்படவில்லை. சேரி என்றும் ஊர் என்றும் தனித்தையாக இருக்க வேண்டும். தீண்டாமை ஒரு பாவ செயல். சேரிக்கென்று தனி சுடுகாடு, ஊருக்கென்று தனி சுடுகாடு இருக்க வேண்டும். அங்கீகரிக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த நாட்டிலே யார் இருக்கிறார்கள்? பெரியாரையும் அம்பேத்கரையும் தூக்கி பிடிக்கிறோமோ நாங்களா இருக்கிறோம்? யார் ராமனையும் இங்கே இருக்கின்ற பிள்ளையாரின் தூக்கி பிடிக்கிறார்களே அவர்கள் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே இப்படி ஒரு பிறவி இருக்க முடியுமா? பார்ப்பனர்கள் இந்த நாட்டிலே அவர்களை போன்ற ஒரு ஈன பிறவி கிடையாது. நான் அயோத்திதாச பண்டிதருடைய புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய ஆய்வின்படி பார்த்தால் இங்கே பூர்வ பௌத்தர்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் யாரெல்லாம் இந்து மதத்தை எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் பார்ப்பனியத்தை எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் பூர்வ பௌத்தர்களாக இருந்து இந்து மதத்தை எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களாக சேரிக்காரர்களாக திரித்து வைத்திருக்கிறார்கள். கோயிலுக்குள்ளே அனுமதிக்காதற்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். கோயிலுக்குள்ளாக அனுமதிப்பதற்கு காரணம், அந்த கோயிலுக்குள்ளாக அந்த சிலைகள் எல்லாம் பௌத்தருடைய சிலைகள். அதை அப்புறப்படுத்த முடியாதனால் இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் உள்ளே சேர்க்க இவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள். வேற என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, பெரிய முருக பக்தர் ஒருத்தர். யாரு? நம்ம வாரியார். மிகப்பெரிய முருக பக்தர். சும்மா ஒரு வாய் திறந்தாலே அப்படியே முருகன் தான், வாய் மூச்சே முருகான் தான் வரும். அவ்வளவு பெரிய முருக பக்தர் அவர். இந்த நாட்டில் பெரிய சாதின்னு சொல்லிக்கிற முதலியார் சாதி யாரும் வருத்தப்படக்கூடாது, வேதனையோடு சொல்லுகிறேன். பெரிய சாதி, நாங்கெல்லாம் உயர்ந்த சாதி, நாங்கெல்லாம் தோளில் தொடையில் பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே, உங்களை பார்த்து தாழ்மையாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். மயிலையில் இருக்கின்ற அந்த கோயிலில் நடக்கின்ற குடமுழக்கு விழாவிலே கிருபானந்த வாரியார் மேலே ஏறுறார். எதுக்கு? தண்ணியை ஊத்துறதுக்கு. கலசத்தில் தண்ணியை ஊத்தி அந்த கலசத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு கிருபானந்த வாரியார் யார்? கிருபானந்த வாரியார் யாரு? மிகப்பெரிய முருக பக்தர். அப்படியே அவர் மூச்சு மொழி நட எல்லாமே முருகன் தான். அப்ப முருகன் இல்லாம அவர் வாழவே இல்லை. அவர் முருகன். அப்படி கிருபானந்த வாரியார் ஒரு பிற்படுத்தப்பட்ட முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். பார்ப்பான் என்ன சொன்னான் தெரியுமா? டே டே டே, நீ முதலியார் இல்லை எவனா இருந்தாலும் சரி, இந்த தண்ணீரை ஊற்றுகின்ற அருமை பார்ப்பனருக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லி அந்த தள்ளாத வயதிலே கிருபானந்த வாரியாரை மேலே இருந்து பிடித்து கீழே தள்ளினார்கள். நான் கேட்கிறேன், எந்த மொழியாருக்காச்சும் கோபம் வந்தான்? எந்த மொழியாருக்காச்சும் கோபம் வந்தா அந்த நாட்டில்?
எந்த பிற்படுத்தப்பட்ட சாதி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏடா பாப்பார பெயர எப்படிதான் இது செய்யலான்னு கேட்டானா? எவனும் கேட்கவில்லை இந்த நாட்டிலே. ஆகவே பார்ப்பனர்கள் திட்டமிட்டு நல்ல ஒண்ணுல சொரியறதுக்கு உடம்புக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தான். சொரியறதுக்கு உடம்புக்கு என்ன வித்தியாசம்? கை வை சொரிஞ்சா சுகமாகுது, அவ்வளவுதான். சாதி என்பது ஒரு சும்மா சுகமான விஷயம் தான். சொரியறதுக்கு ஒரு இடம் ஒண்ணு, சொரிஞ்சு கிடக்கிறான் இவன் சாதி சாதி சாதின்னு சொரிஞ்சு கிடக்கிறான். வேற ஒண்ணும் கிடையாது சாதின்றதுல. ஒண்ணு சாதி என்பது இருக்கும் என்கின்ற அடையாளம் இருக்கும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். சில பேர் ரொம்ப வெள்ளையா பிறந்துட்டான்னு ரொம்ப அவனுக்குலாம் மகிழ்ச்சி. அப்படியே வெள்ளைய பார்த்தா அவனுக்கு இருக்கிற ஆனந்தம் இருக்கு பாரு, அவ்வளவு பெரிய ஆனந்தம். கருப்பு பார்த்தா ரொம்ப வெக்கம். ஆனா நான் சொல்லுகிறேன், தென்னகத்திலே தமிழகத்தினுடைய இந்தியாவுடைய தென் இந்தியாவை பொறுத்தவரை மனிதர்கள் கருப்பாகத்தான் இருப்பார்கள். வெள்ளையாக இருந்தால் அதற்கு வெள்ளையர் வந்திருக்கிறார்கள், பார்ப்பனர் வந்திருக்கிறார்கள். ஆகவே வெள்ளையாக பிறப்பதற்கு வேற ஏதாவது உளவியல் கோளாறு இருக்குமே தவிர, வீடு புகுந்த கோளாறு இருக்குமே தவிர, மற்றபடி வெள்ளையாக பிறப்பதற்கு அறிவியல் பூர்வமாக எந்த விதமான ஒரு இடப்பெயர்ப்பும் இங்கே இல்லை என்கின்ற தகவலையும் சொல்லி, மிக சிறப்பான ஒரு தலைப்பு, எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்திருக்கிற ஒரு வேலை. எதை கொடுத்திருக்கு? இந்திய அரசியல் சட்டத்திற்கு பின்புலமாக மூளையாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற, இந்தியாவிலே அரசியலமைப்பு சட்டம் சொன்னாலும் அதற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற, சாதி இல்லை என்று அரசியலமைப்பு சட்டம் சொன்னால் சாதி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கின்ற, இந்தியாவிலே இரட்டை குடியுரிமை இழையாது என்று சொன்னால் இரட்டை குடியுரிமை இருந்தே ஆக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய புத்தகமாக இருக்கின்ற மனு தர்மத்தை எரிப்போம் என்பது. அதில் தயவு செய்து சாதி சாதின்னு பேசுற, தன்னுடைய சாதியை பற்றி மீசை முறுக்கி கொண்டிருக்கின்ற, தன்னுடைய சாதியை பற்றி மிகப்பெரிய கருத்தோடு இருக்கின்ற அன்பு தோழர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தோழர்கள், அதிலே சாதிய தன்மையோடு வாழ்ந்திருக்கின்ற தோழர்கள், தயவு செய்து நான் கூட ஒரு புத்தகம் தரேன், மனு தர்மம் என்று தமிழ்ல ஒரு புத்தகம் தரேன். அதை படிச்சுட்டுனா உனக்கு கல் எடுத்து கொடுக்கிறதுக்கு கத்திரிக்கோல் வாங்கி கொடுத்துக்கு தந்தை பெரியார் வர வேண்டிய அவசியம் இல்லை. கல் எடுத்து கொடுக்கிறதுக்கும் கத்திரிக்கோல் எடுத்து கொடுத்துக்கும். கத்திரிக்கோல் வச்சா என்ன பண்ணுவ? தந்தை பெரியார் பண்ணதை பண்ணுவ. கல் எடுத்தா என்ன பண்ணுவ? அச்சு தொத்துவ. ஆகவே இந்த மண்ணின் மைந்தர்களை, பூர்வகுடி மக்களை சாதியால் பிரித்து வைத்து விட்டு வெறும் அந்த மாயையால் உன்னை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த பார்ப்பனுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீ மனு தர்மத்தை படி முதல்ல பார்க்கலாம். படிச்சவனா நைட்ல தூங்க முடியுமா? எவ்வளவு கேவலம். தந்தை பெரியார் சொன்னாரு. என்ன எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கௌரவம் என்னன்னா, தந்தை பெரியார் ஒரு மீட்டிங்ல ஏறினார். ஈவே ராமசாமி நாய்க்கர் என்று சொல்லப்படுகின்ற நாய்க்கர் பட்டத்தை தூக்கி இன்று முதல் தூக்கி எறிந்து விட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டா, பேருக்கு பின்னால் எவன் சாதியை போட்டுக் கொள்கிறானோ, தந்தை பெரியார் சொன்னது யாரும் தப்பா சொல்லக்கூடாது, தன்னுடைய பெயருக்கு பின்னால் யார் சாதியுடைய பெயரை பேட்டுக் கொள்கிறானோ அவன் தன்னுடைய பிறப்பை சந்தேகிப்பதற்கு சமம். தன்னுடைய பெயருக்கு பின்னால் எவன் சாதியை போட்டுக் கொள்கிறானோ அவன் தன்னுடைய பிறப்பை சந்தேகிப்பதற்கு சமம். தந்தை பெரியார் சொன்னார். சாதாரணமா சொல்ல, அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்ல, உங்க பேர்ல இருந்த கோபத்துல சொல்ல, பாப்பாம் பேர் இருந்த கோபத்தை சொல்ல, ரொம்ப தெளிவா சொன்னார். மனு தர்மத்திலே உன்னை சூத்திரன் என்று சொல்லி இருக்கிறார்கள். சூத்திரன் என்பதற்கு 8 விளக்கம் கொடுக்கிறான். 8 காலத்துல விளக்கம் கொடுக்கிறான். சூத்திரன் என்ற சொல்லுக்கு 8 காலத்துல விளக்கம் கொடுக்கிறான். அதுல ஒண்ணுதான் சூத்திரன்னா அவன் வேசி மகன், அவன் வேசிக்கு பிறந்த மகன். ஆகவே இன்று வரை ஈவே ராமசாமி நாய்க்கர் என்கின்ற என்னுடைய சாதி பெயரை தூக்கி எறிந்து விட்டு ஈவே ராமசாமியாக நான் மாறுகிறேன் என்று எப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாரோ அன்றே நாங்கள் எல்லாம் தந்தை பெரியார் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.
ஆகவேதான் எங்கள் இயக்கத்துடைய எங்கள் கட்சியுடைய தத்துவ தலைவராக தந்தை பெரியார் அவர்களை இன்றுமல்ல என்றுமல்ல தலைமுறை தலைமுறையாக பெரியாரை நாங்கள் துப்பி சுமப்போம். என்று வரை இங்கே சாதி இருக்கிறதோ இன்று முதல் நாம் மனு தர்மத்தை எரித்து சாதியை ஒழித்து மனிதர்கள் மனிதராக வாழ வேண்டும் என்கின்ற கருத்தை எங்கள் மத்தியிலே சொல்லி 10 தடவை பாடே வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா செத்து மடிவது ஓர் முறைத்தான் சிரித்துக் கொண்டே செருக்கலமாடா என்று சொன்னான் புரட்சி கவிஞன் காசியானந்தன். அவன் வழியிலே 10 தடவை நமக்கு பாட வரப்போவதில்லை, செத்து கிடக்க 10 தடவை பாட வரப்போவதில்லை. இங்கே இருக்கின்ற தமிழர்களே நாம் செத்து மடிவது ஓர் முறைத்தான். கொஞ்சம் புத்தி இருந்தா யோசித்து பார்த்தா கூட சில விஷயம் புரிஞ்சிடும். கூடக்குளம் அணுமின் நிலையம், கூடக்குளம் அணுமின் நிலையம் கரண்ட் இல்ல, கூடக்குளம் திறக்கலாம். அது மட்டும் இல்ல 10,000 கோடி செலவு பண்ணிக்கிறோம் கூடக்குளத்தை திறக்கணும்னு சொல்றான். நான் கேட்கிறேன், சேல் சம்பள திட்டத்துக்கு 10,000 கோடி செலவு பண்ணுமே, ஏன்டா மீண்டும் அதை செய்யக்கூடாது தடுக்கிறேன்? புரியுதா அவனுங்க புத்தி என்னன்ட்டு? கடற்கரையிலே வாடுகின்ற ஒடுக்கப்பட்ட மீனவர்கள் எல்லாம் சாவணும். பக்கத்திலே இருக்கிற எந்த நாடும் அதை வேண்டாம் என்று சொல்லியது. பக்கத்தில் இருக்கிற கேரளா ரொம்ப புத்திசாலிங்க. அவன் நம்ம நாயின் திட்டலாம், பேயின் திட்டலாம். உண்மை, அவனுக்கு சொர்ணம் இருக்கு. தமிழனுக்கு சொர்ணம் இல்லாத ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சாதி சொர்ணம் தான் இருக்கு, இன சொர்ணம் இல்லை. அந்த இன சொர்ணம் இல்லாதனால்தான் கேரளாவில் கொண்டு வந்த அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து போட்டான். இந்த முண்டங்கள்லாம் கம்முன்னு இருந்தான். மிகப்பெரிய வரலாற்றிலே பதிவு செய்யக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் கூடக்குளத்தில் நடக்கிறது. பெரிய புத்திசாலி அப்துல் கலாம், அந்த கலாம் இந்த கலாம், மொத்த கலாமையும் நான் பார்த்து கேட்கிறேன். 4 கேள்விதான் உன்னை பார்த்து கேட்கிறேன். அணுவை உன்னால் தடுத்து நிறுத்த முடியுமா? விஞ்ஞானி பதில் சொல்லிட்டோம், முடியாது. அணு வெடித்து சிதறினால் அதிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. சுனாமி வந்தால் அணு உலை வெடிக்காமல் பார்த்துக் கொள்வாயா? பார்த்துக் கொள்ளாமல் இருக்க முடியாது. அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு நீ கூடக்குளம் வைக்கிறேன்னு நான் கேட்கிறேன். பெரிய டாட்டா அப்படியே புத்திசாலியாக்குற கலாம் நான் கேட்கிறேன். இந்த 3 கேள்வி பார்வையன் படிச்சவன், டேய் செருப்பு தைக்கிறவன் கேட்கிறான், பூ வைக்கிறவன் கேட்கிறான், ரிக்ஷா ஓட்டுறவன் கேட்கிறான். அந்த கேள்விக்கு அப்துல் கலாம் பதில் சொல்ல முடியுமா? இந்த 4 கேள்விக்கு அப்துல் கலாம் முடியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அணுவிலே திறந்துடலாம்டா. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கு விடை என்ன தெரியுமா? முடியாது, முடியாது, முடியாது. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், கூடக்குளத்தில் அணுவலை கூடாது, கூடாது, கூடாது என்கின்ற கருத்தை இங்கே இருக்கின்ற பெரியார் திராவிட விடுதலை கழகத்தோடு சேர்ந்து இங்கே சொல்லிவிட்டு நாம் மானமுள்ள தமிழர்களாக வாழ்வோம் என்கின்ற செய்தி உங்களுக்கு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் உரையாற்ற வாய்ப்பு கொடுப்பதற்காக நம்முடைய அன்பு தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.